अगर आपको इंचार्ज बहन कहे, ஒருவேளை உங்களுக்கு இன்சார்ஜ் பஹன் சொன்னால், नहीं आपकी तबीयत ठीक नहीं है, இல்லை அவங்க சொல்றாங்க இன்சார்ஜ் பஹன் உங்களுடைய உடல்நிலை சரியாக இல்லை, दूसरे को करने दो, வேறொருவரை செய்ய விடுங்கள், तो आप ऐसी मन पसंद सेवा को दूसरों को करने देंगे? உங்களுக்கு பிடித்தமான வேலையை வேறொருவருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு வருமா? उस समय बुखार व सिर दर्द महसूस होता है, அந்த நேரத்தில் ஜுரம் தலைவலி உங்களுக்கு அனுபவம் அந்த உணர்கிறீர்களா? அந்த நேரத்தில் कहाँ चला जाता है? எங்கே சென்று விடுகிறது? और जब सेवा कोई पसंद नहीं होगी तो क्या होगा? சேவை ஒருவேளை பிடிக்காத சேவையாக இருந்தால் என்னவாக இருக்கும்? सिर दर्द भी आ जाएगा तो पेट दर्द भी आ जाएगा, தலைவலி வந்துவிடும், வயிறு वली வந்துவிடும். सुनाया ना, बुखार कहेंगी तो टीचर कहेगी कि थर्मामीटर लगाओ, ஜுரம் என்று சொன்னால் அவங்க டீச்சர் சொல்வாங்க தெர்மாமீட்டர் வையுங்கள். और पेट दर्द सिर दर्द का तो थर्मामीटर है नहीं, வயிறு வலிக்கோ தலைவலிக்கோ தெர்மாமீட்டர் இல்லை. होगी मूड ठीक नहीं அவர்களுக்கு மூடு சரியில்லை, और कहेंगे पेट दर्द है, சொல்வாங்க வயிறு வலி என்று சொல்வாங்க. तो ये अलबेलेपन के बहाने हैं. எனவே இது சோம்பேறித்தனத்துக்கான சாக்கு போக்காகும். तो बेहद की वैराग्य वृत्ति मर्ज हो गई है. எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி அங்கே மெர்ஜாகிவிட்டது. इसलिए स्वार्थ की सेवा में मन ज्यादा लगाते हैं. அதனால் சுயநலத்துக்கான சேவையை மனதை அதிகமாக ஈடுபடுத்துகிறார்கள், दौड़ के करते हैं. ஓடி செய்கிறார்கள். जहाँ स्वार्थ सिद्धि होती है, அங்கே சுவார்த்தம் சுயநலம் இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. बेहद की वैराग्य वृत्ति में नहीं रहते. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியில் இருப்பதில்லை. इसलिए ये बहानेबाजियां हो गई. அதனால்தான் இந்த சாக்கு போக்கு ஆகிவிட்டது.